மௌனத்தால் வென்றவர்கள் இருக்கிறாங்க, மௌனத்தால் வீணா போனவர்கள் இருக்காங்க, வீணடித்தவர்கள் இருக்காங்க. அந்த அடிப்படையில் மௌனத்தால் வென்றவர்கள் 2 பேர் இருக்காங்க. கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேணும். வணக்கம். திராவிடியன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதாவது நான் காலேஜ் படித்த காலத்தில் எங்கள் ப்ரொஃபஸர் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்தியா வாழ்கிற பிரதமர்களில் யார் சிறந்த பிரதமர் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே ரொம்ப விவரமான ஒரு மாணவன் எந்திரிச்சு விபி சிங் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னான். அப்போது எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், விபி சிங் நல்ல பிரதமர், அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இருக்க இந்தியாவோட நிலைமைக்கு இந்தியா வாழ்கிறதுக்கு மிக சிறந்த தகுதியான பிரதமர் பிவி நரசிம்மராவ் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ பிவி நரசிம்மராவ் ஆண்டுகிட்டு இருந்தார். என்னன்னாக்கா, இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு இந்தியாவை அந்த டே டு டே இதெல்லாம் நடக்கிற அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை வந்தப்போ, அப்போது அன்றைய பொருளாதார நிபுணராக பெரிய அளவில் இருந்த மன்மோகன் சிங்கோட துணை ஆலோசனை கொண்டு அவர் பிவி நரசிம்மராவ் அந்த அந்நிய முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள் குளோபலைசேஷன் அதை ஏற்படுத்தி இந்த சுதேசிங்கிற வார்த்தையை ஒழிச்சு கட்டி அந்த குளோபலைசேஷனை உருவாக்குனதுனால தான் இந்தியா அன்றைக்கி சர்வைவ் ஆகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு இந்தியா வந்திருக்கு. அதுக்கு பின்னால் அந்த 5 வருட ஆட்சியை பிவி நரசிம்மராவ் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினார். அவருக்கு பின்னாடி வாஜ்பாய்க்கு அப்புறம் திரு மன்மோகன் சிங் அவர்களோட கவர்மெண்ட், மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் இந்த யுரேனியம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இந்தியா அணுகுண்டு இது பண்ணதுனால இந்தியா அந்த அணுகுண்டு இது பண்ணதுனால இதை தடை பண்ணியிருக்க பொழுது யுரேனியம் வாங்கணுங்கிற இடம் வரும்போது அமெரிக்காட்ட வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ புஷ் இந்தியா ஆபத்து இல்லாத கண்ட்ரி, பாகிஸ்தான் மாதிரி கிடையாதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். ஆனால் அன்னைக்கு நாம் ரஷ்யாவோட தான் இணக்கமானவங்க, நம்ம அமெரிக்கா கிட்ட எப்படி இது பண்ண முடியும்னு கம்யூனிஸ்டுகள் 60 எம்பிஸ் இருந்தாங்க. இப்போ 2 எம்பி தான் இருக்காங்க. அந்த 60 எம்பிஸ் ஆதரவு காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்து ஆதரவு விலக்கிட்டாங்க. அப்போ திரு சோனியா காந்தி அவர்கள் மிக திறமையாக கையாண்டு முலாயம் சிங் யாதவோட ஆதரவு பெற்று அந்த யுரேனியம் ஆதரவு பெற்று அந்த கவர்மெண்ட்டை ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த யுரேனியத்தை வாங்கி இந்தியா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒரு கண்ட்ரியாக வளர்ந்ததில் இந்தியாவோட மிக பிரபலமான பிரதமர்களை விட இந்தியாவோட பிரதமர்களில் நேரு, விபி சிங் மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரைம் மினிஸ்டர்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் மன்மோகன் சிங் தான். இந்த பிவி நரசிம்மராவ் அவர்களும் சரி, மன்மோகன் சிங் அவர்களும் சரி அதிகம் பேசாதவங்க, அதுக்காகவே அவங்க பயங்கரமாக கிண்டல் பண்ணப்பட்டவங்க. அந்த காலத்தில் பயங்கரமாக பேசாதவங்க, சிரிக்காதவங்க அப்படின்னு சொல்லிலாம் அவங்க மேலே பயங்கரமான தாக்குதல்கள்லாம் இருந்தால் கூட அவங்க ரொம்ப எவ்வளோ மோசம் இப்போ வலையெல்லாம் அனுப்புனானுங்க பிஜேபி காரணங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கவர்மெண்ட்டை 10 வருஷம் கையாண்ட மன்மோகன் சிங் அவர்களும் பிவி நரசிம்மராவ் அவர்கள் 5 வருஷமும் அவங்க மௌனத்தாலே சாதிச்சாங்க. அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரைம் மினிஸ்டர்ஸ். இப்போ 2 மௌன குரு இருக்காங்க நமக்கு மத்தியில். முதல்ல மிஸ்டர் மோடி, அவர் இந்த பதில் தெரியாதவர், கேள்வியே தெரியாதவர், போடியம் நின்ன ஒரு 2 செகண்ட் கூட சமாளிக்க தெரியாத ஒரு பிரதமர். அவரோட A+B² ஃபார்முலா வீடியோக்கள், அப்புறம் எந்த வெளிநாட்டு அதிபரை பார்த்தோன்னோ கை குளிச்சுட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேர்டு சொல்லி ஸ்டாண்டர்டான ஒரு சிரித்து இந்த மாதிரி சமாளிஃபிகேஷன்லேயே அவர் 12 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்தியாவோட பொருளாதார நிலைமை படுமோசமான இடத்துக்கு வந்துருச்சுன்னு அவரே ஒத்துக்கிட்டார். இந்த வார் தான் காரணம்னு அவர் அதுக்கு ஒரு சாக்கு சொல்கிறாரு. அவர்கிட்ட ஒரு சேர்ந்த குணம் ஒன்று உண்டு. 60 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட நேருவால் தான் இந்தியா இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு அரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு பண்ணவர். இது எதுலேயுமே கேள்வி எழுப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்வே இதில் மன் கி பாத் பேசி குரங்கு உபதேசம் அதை பண்ணிட்டு போயிடுவார். அதான் அவர் அந்த பாணியில் இப்போ புதுசாக நமக்கு வந்திருக்க முதலமைச்சர் அதே மாதிரி மன் கி பாத் பண்ணிடுறாரு. இங்கேருந்து மேடையில் போய் பொதுக்கூட்ட மேடையில் பஸ்ஸில் தான், நான் நினைக்கிறேன் அந்த பஸ்ஸில் ஏதாவது கீழே ஏதாவது எனர்ஜி இருக்க போல் இருக்குது. அங்கே தான் அந்த மூடு ஃபார்ம் ஆகுமா என்னமோ தெரியல. பஸ்ஸில் போனோன்னா இப்போ அந்த எழுதி கொடுத்ததை பேசிவிட்டு அவரும் போடியம் நின்னதை சமாளிக்க முடியாது. இவருக்கு பேப்பரில் தூரசக்திங்கிறத அந்த வார்த்தையை கூட பேப்பரை பார்த்து தான் படிக்கிற அளவுக்கு இருக்கார்.
இதில் என்னென்னா நீங்கள் பேசாமல் இருங்க, அதெல்லாம் உங்களோட இயலாமையை வெளிப்பட்டுரும். நம்ம பேசினாக்க நம்ம யாருங்க தெரிஞ்சிடுங்கிறதுக்காக மூடிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஓகே, நல்ல பழக்கம்தான் இருக்கு. ஆனால் செயல் இருக்கணும். மன்மோகன் சிங் மாதிரி, பிவி நரசிம்மராவ் மாதிரி செயல் இருக்கணும். இத்தனை பொண்ணுங்க, இத்தனை அடாவடி, கட்சிக்காரங்களே இவ்வளோ மோசமான செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க, எல்லாம் தெரிஞ்சுமே பேசாமல் இருக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க எப்படின்னாக்கா, இந்த வாக்களித்த இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ரொம்ப 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 ஒரு தூசிக்கு சமமாக நீங்கள் நினைக்கிறீங்க. அதான் இதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து மக்களை மதிக்காமல் அவங்கள வந்து, எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அருவருப்பாக இருக்குது. இந்த மக்கள் வந்து என்ன இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை செஞ்சுட்டு, இவர் ஏதாவது பேசுவாரா, ஏதாவது கருத்து தெரிவிப்பாரா, ஏதாவது சொல்லுவாரா, ஏதாவது பேசுவாரா அப்படின்னு அவ்வளோ மோசமான ஒரு செயலை இந்த முதலமைச்சர் செய்கிறாரு. இந்த மக்களுக்கு வந்து தெருவில் இறங்கி ஒரு போராட்டம் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னையா நீ பேச மாட்டேங்கிற, இவ்வளோ சாவு நடக்குது, இவ்வளோ இது நடக்குது. யாரோ ஒரு சின்ன சம்பவத்தை வச்சுக்கிட்டு அந்த அண்ணாமலை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு விஷயத்தில் எவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணினேன். மகளிர் தினத்தில் வந்து மொத்த மகளிரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசினேன். இன்றைக்கி உன் ஆட்சியில் இவ்வளோ பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளோ பேசுகிறாங்க, நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற அப்படின்னு இந்த நம்ம மக்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாக நினைக்கிறாரு, நாலாம் தர மக்களை ட்ரீட் பண்ணுறாரு. என்னை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஒரு ஃபங்க்ஷன்லேயோ சட்டசபையோ எதுலேயுமே நான் பேச மாட்டேன், மௌனியாக இருப்பேங்கிற இது வந்து ரொம்ப எதேச்சகரமான ஒரு செயல். இதை நான் வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இது ஒரு ஊரில் ஒரு பயங்கர திமிர் பிடிச்ச ஒரு பணக்காரன் வந்து யார் வீட்டில் சாவு நடந்தாலும் அவன் போய் துக்கத்தில் கலந்துக்காமல் ஒரு கொம்பை கொண்டு போய் அவன் வந்ததுக்கு அடையாளமாக ஒரு ஈட்டியை அங்கே கொண்டு போய் நட்டுட்டு வந்துடுவானான். அந்த மாதிரி எல்லார் வீட்டு சாவுலேயும் அவன் சார்பாக கொண்டு போய் ஒரு ஈட்டியை நட்டுட்டு வந்துகிட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த பணக்காரன் இறந்து போனானான். ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்களாம், இவனை இதுக்கு மேலே நம்ம இவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்னு எல்லாரும் அவங்க வீட்டில் கொண்டு வந்து நட்ட ஈட்டியை கொண்டு வந்து துக்கத்துக்கு அடையாளமாக அவன் வீட்டில் நட்டுட்டு போயிட்டாங்களாம். அவனை தூக்கிப்பட யாருமே இல்லாமல் அவன் அனாதையாக இருந்தான்னு ஒரு கதை உண்டு. அதனால் இந்த பொண்ணுங்களோட வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு துக்கம் தெரிவிக்காமல் கூட இருந்திருக்கலாம், வருத்தம் தெரிவிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு அமைச்சர் வந்து அண்ணன் வருத்தப்பட்டாருன்னு சொல்கிறான்னா அந்த வருத்தத்தை கூட உன் வாயில் சொல்ல மாட்டேன். அவ்வளோ பெரிய மகாராஜாவா நீனு? நீங்கள் என்ன மன்னர் பரம்பரைன்னு அவங்கள கலட்டா பண்ணீங்களேடா. அவங்கள வந்து எவ்வளோ அவதூறு பேசுனீங்க. யார் வீட்டு சாவுனாலும் முதல்ல வந்து நிற்பாங்க. யார் வீட்டு சாவுனாலும் எதிரி வீட்டு சாவு. பருதி இளம் வழுதி வந்து காலம்புற ஸ்டாலினை ஓமக்குச்சின்னு பேசினார். பருதி இளம் வழுதிக்கு மாலை போட்டார் மு.க. ஸ்டாலின். அவ்வளோ தன்மையும், அவ்வளோ பண்பும், அவ்வளோ மரியாதையும், அவ்வளோ பழக்கத்துக்கு எளியவராகவும் இப்போ பார்ப்பதற்கு எளியவராகவும் இருந்தார். உன் ஆட்சிக்கு கீழே ஒரு பொண்ணு இறந்துருக்கா, அது வருத்தப்பட்டாங்கிறத யாரோ ஒருத்தர் மூலமாக வந்து சொல்கிறீங்க. அதை சொல்கிறது கூட உங்கள் வாயை திறக்க முடியாது. அப்போ இந்த மக்களை நீங்கள் என்ன நினச்சி நடத்துகிறீங்க? நீங்களாம் இந்த மக்கள் இதுக்கு எதிராக கிளர்ந்து எழுதணும், இதுக்கு எதிராக கேள்வி எழுப்பணும், இது மாதிரி முதல்வரோட மௌனத்தை கண்டிக்கணும். இதுக்கு இந்த ஊடகத்தில் ஒரு அமுக்குனி கூட்டம் இருக்கானுங்க, அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு தெரிஞ்சவன் அவனுங்களும் இப்போ பொத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் பேசணும். நன்றி நண்பர்களே.